அனைவருக்கும் வணக்கம். நவீன கவிதைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியில் நான் ஒரு 1.5 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். அதில் எனக்கு சில தெளிவுகள் கிடச்சிச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. முதல் விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, நவீன கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நவீன கவிதைகளோட பயணப்பட தயாராக இருக்கணும். அதுதான் நான் முதல்ல பார்க்குற விஷயம். அதுக்கு நம்ம சாரு நிவேதிதா சொன்ன ஒரு அற்புதமான எக்ஸாம்பிளை நம்ம வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு கவிதை படிக்கிறீங்க, அது உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை அண்ணாந்து பார்த்துட்டு நகருங்க அப்படின்னு சாரு நிவேதிதா சொல்கிறாரு. ஒரு பூனை என்ன பண்ணுன்னா, நம்மளை பார்த்துச்சுன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பழகின பூனை என்ன பண்ணும், உங்களை அப்பைக்கப்ப அண்ணாந்து பார்க்கும். அது மாதிரி ஒரு ஆகச்சிறந்த படைப்பை நீங்கள் படிக்கிறப்ப அது உங்களுக்கு முதல்ல புரியணுங்கிற அவசியமே இல்லை. அதை அண்ணாந்து பார்த்து நகருங்க அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயமா, வரி வரியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்காம அந்த கவிதையை படித்து முடிச்சுட்டு மொத்தமாக இந்த கவிதை மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதைகள் ரொம்ப ஈஸியாகவே புரிய ஆரம்பிச்சிடும். சான்றா பிரச்சனை அப்படின்னு ஞானக்கூத்தனோட ஒரு கவிதை இருக்கு. திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார், தலையை எங்கே வைப்பதாம் என்று. எவனோ ஒருவன் சொன்னான், களவு போகாமல் கையருகே வை. இதுதான் அந்த கவிதை. இந்த கவிதையை நீங்கள் வரி வரியாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே விளங்காது. ஆனால் மொத்தமாக நீங்கள் ஒரு தடவை வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்னா, இது ஒரு பகடி கவிதை அப்படின்னு புரிஞ்சிடும். அடுத்து கனெக்டிங் த டாட்ஸும் ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகும். கடற்கரை அடிக்கடி அசைகிறது குடை அப்படின்னா, கடற்கரை குடை அசையுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, இது லவ்வர்ஸ் பற்றியான கவிதை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கடைசியாக எனக்கு நல்லா ஒர்க்கான ஒரு மெத்தட் என்னென்னா, ஒரே நேரத்தில் நிறையா கவிஞர்களை படிக்கிறது. இங்கே இந்த கவிஞர்கிட்ட ஒன்று, அந்த கவிஞர்கிட்ட ஒன்று, அந்த மாதிரி நம்ம படிக்கிறப்ப ஓவராலாக கவிஞர்கள் எந்த மாதிரி எழுதுகிறாங்க, அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அப்போ இதே விஷயத்தை தான் இவர் அப்படி சொல்கிறாரு, இதே விஷயத்தை இவர் இப்படி சொல்கிறாரு. அப்போ 2 பேரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ புரியாத அந்த செக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நோக்கி போனோம்னா அதுவும் நமக்கு புரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வேறு ஆளுங்களை படிக்கிறது மூலமாக நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மொத்தமாக புரிஞ்சுக்கிற திறன் நமக்கு கூடும். இதுதான் நவீன கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இப்போ ரீசண்டாக கிடைச்ச ஒரு சில முறைகள். உங்களுக்கு ஒர்க்கான மெத்தட் இருந்தால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நானும் கற்றுக்கிறேன். இதெல்லாம் தாண்டி முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இலக்கிய வட்டத்தோட தொடர்பில் இருக்கிறதும், இலக்கிய நண்பர்களை சம்பாதிக்கிறதும், இலக்கிய நண்பர்களோட இணைந்து செயல்படுவதும் கவிதைகளை புரிஞ்சுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இப்போ நீங்கள் இலக்கிய வட்ட நண்பர்களோட பேசுகிறப்பயே அவங்க ரொம்ப பொயட்டிக்காக தான் பேசுவாங்க. அது நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் கவிதை ரீதியாக இணைந்து பயணம் செய்யணும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என்னோட நம்பர் மேலே அங்கே இருக்குது, நீங்கள் அது தொடர்பு கொள்ளலாம். நன்றி.